எபிசோட் ஓப்பன் பண்ணா லாஸ்ட் எபிசோட்லேயே சொன்னேன் இல்லையா, நம்ம ஹீரோக்கு வந்து இந்த ஹீரோ டைப் காப்ளின்னா உயிரோட பிடிக்கணும்னு ஆசை. அதோட சைஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்தில் வச்சு பார்த்தாக்கா ஈஸியாக கொண்டுடலாம். ஆனால் உயிரோட பிடிக்கிறதுன்றது கொஞ்சம் ஸ்ட்ரகிளான விஷயமா தான் இருக்கும். ஏன்னா இது சைஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அந்த பேரலிட்டிக் பாய்சன்லாம் போட்டாக்கா ஒர்க் ஆகாது. ஸோ இந்த இடத்துல இந்த ஹோலி லைட் இம்ப்ரிசன்மெண்ட், அதாவது நம்ம இஃப்ரியாவோட ஹெல்ப் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கு முதல்ல அவளோட மைண்டை பிரேக் பண்ணுறதுக்காக டைட்டாக வந்து என்ன பண்ணுறாப்ல அப்படின்னா காப்ளினோட ட்ரைபுக்கு திரும்ப வராப்ல. வந்து பார்த்தாங்க இருக்க காப்ளின்ஸ்லாம் சொல்லுது, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து தரமாக செஞ்சு விட்டோம், அது சாகிற ஸ்டேஜில் இருக்குது, போயிட்டு அதுக்கு எதுனா வேலை பார்த்து விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லல. ஓகேன்னு சொல்லிட்டு அவன் அனுப்பின பிறகு இஃப்ரியாக சாவர கண்டிஷன்ல இருக்காரா. அந்த இடத்துல வந்த பிறகு நம்ம ஹீரோ சுடுதன் வச்சு அவரோட வார்டில் டச் பண்ணும்போது ரொம்ப வார்மா இருக்குன்ற மாதிரி டக்குனு மூஞ்ச பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருவா. எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ண, கொன்று நான் செஞ்ச பாவங்களுக்கு என்ன கொன்று, நான் அட்லீஸ்ட் வந்து எவன் கட்சி போறேன், எனக்கு பயங்கரமா வலிக்குது, என்ன கொடுமைப்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கல. டப்புன்னு ஒரு அரை விடுவாப்புல நம்ம ஹீரோ இஃப்ரியா, இதுக்கு முன்னாடி கவலைப்படவே தேவையில்லை, ஏன்னா உன்னோட பனிஷ்மெண்ட் முடிஞ்சு போச்சு, உன்னோட பனிஷ்மெண்ட்டை முடிச்சு திருந்தின உன்னை நான் எடுத்துக்க தயாராக தான் இருக்கேன். ஆனா அதுக்கு நீ ஒரு விஷயம் செஞ்சாக்கணும். என்னன்னா, நீ செஞ்ச பாவங்களுக்கான அந்த தண்டனை அனுபவிச்சிட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் நீ ஒழுங்காக திருந்தி வாழணும்னா அதுக்கு நீ என்னோட அடிமையாக மாறணும், நீ என்னோட பெட்டாக மாறணும், நீ ஃபெய்த் வச்சுக்கணும், என் மேலே நம்பிக்கை வச்சுக்கோ, எனக்கு லாயல். கடவுள் எப்படி நம்புறியோ அதே மாதிரி என்ன நம்பி எனக்காக மட்டும் சேவையை செஞ்சுக்கிட்டே அப்படின்னு மொத்தமாக மேனுபுலேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். அதாவது அவளை மென்டலி பிரேக் டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து மொத்தமாக கண்ட்ரோல் எடுத்துக்கிறாப்ல. ஏன்னா அவளுக்கு இருக்க பவரை பயன்படுத்திக்கலான்னு. அதே மாதிரி இஃப்ரையும் ஒத்துக்கிறாப்ல. சரி ஓகே, நான் உங்களுக்கு அடிமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிலேருந்து ஒன்று ஒரு பேர் வச்சு கூப்பிடுவோம். அதை நம்மளால சொல்ல முடியாது, அதை கேனக்கு இருக்குன்ற மாதிரி நம்ம மாற்றி வச்சுக்கலாம். ஓஃப் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாய்க்குட்டியை எப்படி டேம் பண்ணி வச்சா பண்ணுமோ அதே மாதிரி இந்த இடத்துல இஃப்ரியா நம்ம ஹீரோக்கு ஃபுல்லாக வந்து அடிமையாயிடுறா. அதுக்கப்புறம் அப்படியே அவளை அழகா தூக்கிட்டு போயிட்டு அவளை குளிப்பாட்டி அவளை கொஞ்சம் அந்த காயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை ஆத்துற மாதிரி மெடிசன்ஸ்லாம் வந்து கொடுக்கணும் போல. இப்போ கொடுத்துட்ட பிறகு என்ன சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னா, எனக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது இஃப்ரியா, அது எல்லாத்தையும் நீ எனக்கு கொடுத்தாலே போதும், உன்னோட லாயலாக இருந்தாலே போதும், நான் ஒழுங்காக பார்த்துக்குவேன். சரி ஹோலி லைட் கேஜ் எப்படி பண்ணுன்னு சொல்லி பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஹோலி லைட் கேஜா அப்படின்னு சொல்லிட்டு மறந்தே போயிடுறேன். அதாவது அவள் ஆக்சுவலாக என்னன்றதை மறந்துட்டா, மொத்தமாக மென்டலி வந்து டிஸ்டர்ப் ஆயிருக்கா இல்லையா. ஸோ அதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அந்த ஹோலி லைட்டை வந்து எப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு புக் வாங்கி கொடுப்போம். அந்த புக்கை படித்த உடனே அவளால் அதை பண்ண முடியுது. ஏன்னா ஆல்ரெடி அவளுக்கு அந்த பிளஸ்டான அந்த டேலண்டெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ என்ன தான் வந்து மெமரிஸ் போனாலும் அந்த டேலண்ட் இன்னும் அப்படியே தான் இருக்குது. அதை நம்ம ஹீரோ இப்போ யூஸ் பண்ணிக்கிறாப்ல. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இவன் என்ன சொல்கிறானோ அதை அவள் அப்படியே செய்வா மீறாமல் ஃபுல்லாக அவளை அடிமையாக்கி அந்த ஹோலி லைட்டு அவளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செஞ்சு காட்டி டெமான்ஸ்ட்ரேட் பண்ண பிறகு அப்படியே இஃப்ரையா கூட்டு நம்ம ஹீரோ போகையில் அதை பார்த்து லோட் இருக்கான் இல்லையா, கத்த ஆரம்பிக்கிறாப்ல. இஃப்ரையா ரெக்கவர் ஆகிட்டியா, ஒழுங்கா இங்கே இருக்கிற எல்லாரையும் கொல்ல ஆரம்பிச்சிருக்குன்னு என்ன காப்பாற்றுன்ற மாதிரி கத்திரிக்கிட்டே இருக்கையில் நீ கத்தனால ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா இஃப்ரையாக்கு புழக்கி தெரிஞ்சிருக்கு. அதனால அவள் எனக்கு ஃபுல் டைம் பெட்டா வந்து மாறிட்டா. நீ சொல்கிற மாதிரியா அவளுக்கு உன்னங்க பற்றியோ இல்லை உங்கள் காட்ஸை பற்றியோ லாயல்ட்டே கிடையாது, அவள் எனக்கு மட்டும் இப்போ லாயலாக இருக்கா அப்படின்னு ஹீரோ சொல்லல. அவனால் அதை ஏற்றுக்க முடியல. நைட்ஸ் வருவாங்க அவனை காப்பாற்றுவாங்க, இல்லை இஃப்ரியா தப்பிச்சிட்டு அவன் காப்பாற்றான்னு சொல்லி அவன் வச்சிருந்த எக்ஸ்பெக்டேஷன் ஒன்றா உடைய ஆரம்பிக்கிறது இல்லையா. இதை பார்த்த உடனே அவனுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் லூசுத்தனமாக பேச ஆரம்பிக்கிறப்ப, நீ பண்ணுற பாவங்களுக்கு கண்டிப்பாக இந்த உலகத்திலிருந்து காப்ளின் ரேஸை மொத்தம் அழிக்கிறதுக்கு எங்கள் ஆட்கள் வருவாங்க, ஹோலி சர்ச் கண்டிப்பாக அவங்க மொத்த பெரிய வைப் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லபோதீபன் கத்த ஆரம்பிக்கிறாப்ல. ஃபுல் டைம் மென்டலாக மாறிட்டான் போல. இதுதான் நம்ம ஹீரோ காத்துட்டு ரெண்டு பேருமே ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி பிரேக் டவுன் பண்ணாக்கா எந்த அளவுக்கு அவங்க கஷ்டத்தை அனுபவிப்பாங்கன்னு. சாவுக்கும் மேலான ஒரு விஷயத்தை கொடுத்துட்டாரா, இப்படியே தான் இந்த ரிவெஞ்ச் இது கட்டி போய்கிட்டே இருக்கும். ஆக்சுவலி இந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் சிலது கிடைச்சிருக்கு. அது கிடைச்ச உடனே அதுக்கு லோடருக்கு தான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த கேனை தான் வந்து லூசு தரமாக வந்து உடனே கொட்டிட்டாப்ல. ஸோ அவனுக்கு ரிவார்டாக எதனா அவனை தரணும் இல்லையா, அதனால அங்கே இருக்க காப்ளின்ஸ் அதை அனுப்பி அவனை டார்ச்சர் பண்ண சொல்கிறாப்ல. ஓகே, இன்னும் அவங்க கூட என்ஜாய் பண்ணும்போது இஃப்ரையா கூட்டிட்டு போயிட்டு நானும் செய்ய வேண்டிய வேலைங்க செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை செய்ய போகிறோம், அதுக்கு நீ தான் வந்து உறுதுணை இறக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிளட் ஃபிளாங் ட்ரைபை அடிக்கிறதுக்காக இவங்களும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இப்போ இது தெரியாத அந்த பிளட் ஃபிளாங் ட்ரைப் வந்து அந்த இடத்துல நிறைய எல்ஃப் வச்சிருக்காங்க, ஹியூமன்ஸ் வச்சிருக்காங்க, அவங்களை கொண்டுட்டு மொத்த பேரையும் ஆக்கிரமிச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம எல்லாரையும் வந்து அடிமையாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ல இருக்கானுங்க. ஏன்னா இவனுங்க மற்ற காப்ளின் ட்ரைப் அழிச்சு தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கானுங்க. பிளான் பண்ணி அவங்க கிளம்பும் போது அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, இவனுங்க கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஆல்ரெடி ஆம்புஷ்கான பிளான் எல்லாம் போட்டு அவங்களை டிஸ்ட்ராய் பண்றதுக்கு அந்த இடத்துல வந்துட்டு இருக்காப்ல. எப்படி வருவான்னா, இந்த வாருக்கு முன்னாடிலாம் வந்து மெசேஜ் அனுப்புவாங்க இல்லையா, இந்த மாதிரி நீங்க வந்து சரண்டர் ஆயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மெசேஜ் அனுப்ப ஒரு காப்ளின் வந்திருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. யாரா அந்த லோ லெவல் காப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய காப்ளினும் பார்த்துட்டு இருக்கோம். பிளட் ஃபிளாங் நீ வந்து ஹீரோ லெவல் காப்ளின்றது எனக்கு தெரியும், நல்ல இன்டெலிஜென்ஸ் வச்சிருக்கிறது தெரியும், ஆனா எங்க கூட சண்டை போடாத, உனக்கு அறிவு அதிகமா இருக்குன்றதுனால தான் பேச்சுவார்த்தையில் ஈடுபட நீங்க வந்திருக்க அப்படின்னு அந்த இடத்துல வந்திருக்கிறது நம்ம ஹீரோ தான். அதை பார்த்தோட அந்த ஹீரோ டைப் அப்படின்னு கேட்குது, நீ என்ன ஒரு மியூட்டன்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்டெலிஜென்ட்டா பேசிட்டு இருக்கான் இல்லையா, நம்ம ஹீரோ பெருசான பேச்செல்லாம் பேசவே இல்லை, நான் மியூட்டன்லாம் கிடையாது, கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டான காப்ளின் தான். இப்போ உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் தரேன், ஒன்று உங்கள் லீடரோட தலை எனக்கு வேணும், நீங்க எல்லாம் எங்கிட்ட சரண்டர் ஆகணும், அப்படி இல்லை நீங்க எல்லாரும் சேர்ந்து உங்க லீடர் கூட சாகணும், என்ன பண்ண போறீங்க, சரண்டர் ஆக போறீங்களா இல்லை சாவ போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, எடா தம்பி நீதான் காப்ளின்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு பெரிய படையில திரட்டி எல்ஸ் எல்லாம் வந்து பிடிச்சி வச்சிருக்கே, அதை பிடிச்சதுனால நீ என்ன பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ காப்ளின் கேட்டுக்கிட்டே இருக்கேல. ஆமா, உனக்கு நல்ல ஜெனடிக்ஸ் இருக்கு, ஸோ உன்னை பயன்படுத்தி நல்ல ஸ்ட்ராங்கஸ்டான காப்ளின் அனுமதி உருவாக்க முடியும், ஒழுங்கா எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண அப்படின்னா உனக்கு தேவையான விஷயங்கள் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, வாயம் போடுற விளக்க நான் என்னது என் இடத்துக்கு வந்து என் ஏரியாக்குள்ளே என்ன பார்த்து நிக்கல பேசிட்டு இருப்பேன், நான் உன்னை கொண்டு ஹியூமன்ஸ் எல்ஸ் எடுத்துக்கலாம் நினைச்சேன், அப்ப நீயே வந்து தலையை கொடுத்துட்டேன், இப்போ உன்னை கொன்ன பிறகு உன்னோட ட்ரைபை நான் மொத்தமாக கன்சியூம் பண்ண போறேன் அப்படின்னு ஹீரோட தலையை பிடிச்சி அப்படி தூக்கையில் நான் உங்ககிட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உன்னை டீமுக்கு
கேபின்குள்ள கொண்டு வரலான்னு பார்த்தா நீ என்கிட்ட நெக்ல பேசிட்டு இருக்க. சரி ஓகே, உன்னை உயிரோட பிடிக்க கூடாதுன்னு நினைச்சதா எப்பயும் உன்னை கொண்டு போட்டுருப்பேன். ஆனா இப்ப என்ன பண்றேன்னு பாருன்ட்டு ஒரே ஒரு வெட்டுத வெட்டுவாப்ல அந்த காப்ளினோட கை மட்டும் துண்டா வந்து விழும். அதை பார்த்து அங்க இருக்க சின்ன காப்ளின்ஸ்க்கு அது ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கு. டாய் பாஸை வந்து அடிச்சுட்டாங்கடா, நான் ஓடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சுத்து போட்டு எல்லாத்தையும் அடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கே இல்ல நம்ம ஹீரோ வெளியவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொடக்கு போடுவாப்ல. டக்கு டக்குன்னு பார்த்தாக்கா அங்க இருக்க எல்லா காப்ளின்ஸும் கொல்லப்படும். என்னன்னு பார்த்தா நம்மால் தான் வந்து எல்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு செகண்ட் ஜென்ரேஷன் காப்ளின்ஸ் தூரம் வச்சிருக்காங்க இல்லையா, அதுல முக்காசி கேமஃபிளாஜ் அப்படின்னு சொல்லிட்டு இன்விசிபிள் ஸ்பெல்ல வச்சிருக்கானுங்க போல. இவ்வளவு நேரம் அந்த சுத்தி இடத்துல வந்து நம்ம ஹீரோட ஆர்மி தான் வந்து ஒளிஞ்சிட்டு இருந்தது. இப்போ வெளியே வந்தோடனே சஜக்கு குத்த ஆரம்பிக்கிறாங்க எல்லாரையும் போட்டு. நம்ம ஹீரோக்கு தேவையான லீடர் மட்டும் தான், மற்ற எல்லாமே வந்து நார்மல் டைப் காப்ளின்ஸ் தான். ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு அவங்களோட ஸ்ட்ராங்கஸ்டான காப்ளின்ஸ் இருக்கிறதுனால அவங்க எல்லாரும் கொல்ல சொல்லிடுறாப்ல. எனக்கு ஒரு டக்கு அவங்களை கன்சியூம் பண்ணி இனிமே அவங்க ஸ்ட்ராங் ஆயிடும். வெறும் வந்து ஹீரோ கிளாஸ் காப்ளினை பிடிச்சா மட்டுமே போதும். நிறைய காப்ளின்ஸ் வாரியர்ஸ் வந்த பிறகு அவ்வளவுதான். அந்த பிளட் ஃபேங் ட்ரைபுக்கு என்ன பண்றது தெரியல. ஆல்ரெடி பிளான் போட்டு நம்ம ஹீரோ இங்க வந்திருக்காப்ல. ஆக்சுவலி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்குலாம் வரல, பேசுற மாதிரி அந்த இதில் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி ஆட்களை சுத்தி வந்து இறக்கி விட்டுருக்காப்ல. இது அந்த ஆட்கள் வந்து ரியலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே மொத்தத்தையும் ஃபினிஷ் பண்ற மாதிரி பேட்டில் ஃபைனல் ஸ்டேஜுக்கும் எஸ்கேப் ஆயிட்டு வந்துருது. நான் சாக போற முடிவு ஆயிடுச்சுன்னா அட்லீஸ்ட் உன்னையும் சேர்த்து கொண்டு போக விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ கிளைட் காப்ளின் வந்து நம்ம ஹீரோ குத்தலான்ற மாதிரி வந்துகிட்டு இருக்கும் பாருங்க. அப்ப ஹீரோ நின்ன இடத்துல அது இஃப்ரையா அப்படின்ற மாதிரி கூப்பிட அவளோ ஹோலி லைட் மேஜிக் போட அந்த இடத்துல ஒரு கேஜ் மாதிரி உருவாக்கிடும். அந்த கேஜுக்குள்ள அவன் வந்து விடமாட்டாப்ல. உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்படி லைட் மேஜிக் யூஸ் பண்றீங்க, நம்மளாம் டார்க் கிரீச்சர் ஆச்சுன்னு பார்த்தாக்கா அந்த இடத்துல ஒரு பிரீஸ்ட் இருக்கும். அதான் நம்ம இஃப்ரையா. அதை வந்து மாஸ்டர்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட காலை பிடிக்கல. ஒரு பிரீஸ்டியே வந்து டேம் பிடிச்சிருக்கானு இவன் சாதாரண காப்ளின் இல்லைன்றதை அப்பதான் தெரிஞ்சுக்கிறாப்ல. இப்போ இந்த லைட்டுக்குள்ள மாத்தின பிறகு இஃப்ரையாக்கு ஒரு ரிவார்டை தரேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சில விஷயங்களை பண்ணுவாப்ல. அதை பார்க்கும்போது ஹீரோ காப்ளினுக்கு மூஞ்சே மாறி போயிடும். ஆட பாவி என்னடா படிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இஃப்ரையாக்கு தேவையான ரிவார்ட்ஸை கொடுத்தாச்சு. அடுத்து எனக்கு தேவையான விஷயங்கள் சொல்லி பிளட் ஃப்ராங்க் டைப்பை அவனுக்கு ஹீரோ சொந்தமாக்கணும் அப்படின்னா அவன் வந்து ஒபீடியன்ட்டா மாத்திரம். அதுக்கு சில டார்ச்சர்ஸ்லாம் பண்ணி மொத்தமா அவன் பிசிக்கல் பாடி இருக்க மட்டும் மென்டலி மொத்தமா அந்த காப்ளின் வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிற மாதிரியோ செஞ்சு வச்சிடறாப்ல. ஆக்சுவலி இந்த இடத்துல ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காப்ளின் வந்து மேட் பண்ணணும்னு சொல்லி அவசியமே கிடையாது. அதோட அந்த இது எடுத்து ஆர்டிஃபிஷியலி பண்றதுக்கு அந்த இடத்துல வந்து இந்த எல்ஸ் எல்லாம் இருக்காங்களா அவங்கள ஹெல்ப் பண்றாங்க போல. இதனால ரொம்ப டீட்டெயில்டாலாம் சொல்ல முடியாது, என்னோட சொல்றேன். அதாவது அவனை பயன்படுத்தி இவங்களுக்கு தேவையான ஸ்ட்ராங்கஸ்டான காப்ளின்ஸ் உருவாக்குறதுக்கான எல்லா மெத்தட்ஸும் ஆல்ரெடி நம்ம ஹீரோ வந்து பார்த்து ஸ்டாப்ல அதெல்லாம் லோட் ரூம் பார்த்துட்டு இருப்பான். இப்படா இவன் ஹீரோ கிளாஸ் காப்ளின் உயிரோட பிடிச்சி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அதை டார்ச்சர் பண்ணி ஃபுல்லா வந்து கண்ட்ரோலோ பண்ணி ஸ்டாப்ல. அதுக்கப்புறம் நம்ம எல்ஸ் கிட்டியும் அதே மாதிரி யூஇ பொண்ணுகளை விட்டுறாப்ல. இந்த சேஃபா பார்த்துக்கோங்க, அந்த வேலைகளை கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இஃப்ரையா மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க, அவ கொஞ்சம் கோளாறு அப்படின்ற மாதிரி அவளே சேஃப் கார்ட் பண்ணி விட்டுறாங்க. அப்புறம் வந்து ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண போறேன், எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் பண்ண ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்ஃப்களை கேட்க எங்கடா போறன்ற மாதிரி தான் அந்த அக்கா பார்த்துட்டு இருக்காங்க. என்ன விஷயம்ன்றதை நான் வந்து சிம்பிளா சொல்லி விட்டுறேன். ஒரு என்னன்னா இப்போ வந்து இவங்க லோடரையும் பிடிச்சி வச்சிருக்கான், எஃப்ரையும் பிடிச்சி வச்சிருக்கான். அதே மாதிரி மொத்த காப்ளின்ஸ் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலி அவனோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் கூடிய சீக்கிரமே மனுஷங்கள் ஒரு மிகப்பெரிய படையை கொண்டு வந்து இந்த காப்ளின்ஸ் அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்கன்றது அவனுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் அதுக்கு இவன் என்ன பண்ணோம் அப்படின்னா செயின்டஸை கொள்ளும். செயின்டஸை டேரக்டாக சண்டை போட்டு ஜெயிக்க முடியுதுன்றது நம்ம ஹீரோக்கு கையில் நல்லா வந்து தெரியும். அதனால அவன் வந்து பேச்சுவார்த்தையில் இறங்கலாம் அப்படின்றத முடிவு பண்றாப்ல. அதாவது செயின்டஸ் கூட கிடையாது, செயின்டஸ் அழிக்கிறதுக்கு இவனுக்கு ஒரு சப்போர்ட் தேவை. இவனுக்கு தான் அதெல்லாம் வந்து வீச்சு மாதிரி வரும் இல்லையா. ஸோ அதனால டேரக்டாக என்ன பண்ணுறா டிராகன்ஸை மீட் பண்ணலான்றதுக்காக டிராகன் இல்லைன்னு 100 கிலோமீட்டர் தள்ளி கடலில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதனால கடலுக்கு பக்கத்தில் ஒரு 2-3 மாட்டை கொண்டு அந்த ரத்த வாடை வந்து உட விடுறப்ப சரி ஓகே வைப்ரன்ஸ் இல்லை எதனா ஒன்று வருவீங்க அது ஃபுட்டு தேடுறதுக்காக அந்த ஃபுட் எடுத்துட்டு போகும்போது அதுக்குள்ள ஒளிஞ்சிக்கலான்ற மாதிரி வெயிட் பண்றாப்ல. அதே மாதிரி அதுங்களும் வருது. ஒரு டிராகன் வரும்போது அதோட வயிற்றுக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாப்ல அந்த மாட்டோட வயிற்றுக்குள்ள. அதுவும் தூக்கிட்டு போயிட்டு ஃபுட்டை தூக்கி அந்த இடத்துல பறந்து போய் டிராகன்ஸ் இருக்கு அந்த நெஸ்ட்லையும் தூக்கி போட்டுருது. போட்ட பிறகு ஹீரோ வெளியே எழுச்சி இதுங்க எடுத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அவன் கிட்ட டேரக்டா லீடுக்குள்ள போய் பேச முடியுமான்ற மாதிரி யோசிக்க இவன் உள்ள போனோடனே ஏதோ ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் மதர் வந்து சென்ஸ் பண்ணிடுறாங்க. பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடுது, ஓ நீ அன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண வந்து காப்ளின் தானே அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலி டிராகன் நெஸ்ட்டுக்குள்ள யாரும் வந்தாலும் கொல்லப்படுவாங்கன்றது தான் ஒரு எழுதப்படாத ரூல். ஆனா நம்ம ஹீரோ வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான்றதுனால நீ என்ன பேசுறதை நான் கேட்கறேன் சொல்லு அப்படின்ற மாதிரி சைலண்டா நிக்கிறாங்க. இவன் எதனா கொஞ்சம் மாச்சு கோளாறான வார்த்தைகளை விட்டா அப்படின்னா அந்த இடத்துல கண்டபாடுன்றது தெரியும். அதனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்கான். சரி சொல்லு, எதுக்கு என்ன டெரிட்டரிக்குள்ள வந்தா கூட நான் சாப்பிட மாட்டேன்னு மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு பயமுறுத்திக்கிட்டே இருக்கும்போது ஹீரோல ஒரு நிமிஷம் இல்லைங்க, நான் உங்களோட கோஆபரேஷன் கேட்கறதுக்கு தான் இங்க வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எனது ஒரு சாதாரண காப்ளின் இந்த டிராகன்ஸ் கிட்ட வந்து கோஆபரேஷன் கேட்குதா. பட் இருந்தாலும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறதுனால நீ என்ன பேசுன்றதை நான் கேட்க தயாராக தான் இருக்கேன். நீ சொல்லு, நீ சொல்ற ஆன்சர் வச்சு உன்னை சாப்பிடலாமா வானவான்றதை அதுக்கப்புறம் நான் டிசைட் பண்றேன் அப்படின்னு டிராகன் போய் சொல்லும் போது அதை கேட்ட நம்ம ஹீரோ என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து எனிமி அந்த சயின்டிஸ்ட் தானே, அவங்க வந்து எங்களுக்கும் எதிரி தான், ஏன்னா அவங்க எங்களை கொட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ரைட்ல வந்து நாம கோஆபரேஷன் பண்ணி எப்படி தப்பி கொட்டோமோ அதே மாதிரி இந்த வாட்டி கோஆபரேட் பண்ணி அந்த சயின்டிஸ்டா கொல்றதுக்கு ஒரு பிளானை போட்டு வச்சிருக்கேன். அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்களா? ஏன்னா 2 பேருக்கும் காமனான எதிரி தான், அவங்க செத்தாங்கன்னா நம்ம 2 பேருக்கும் லாபம் தானே அப்படின்ற மாதிரி கேட்கறாப்ல. ஒரு லோ கிளாஸ் காப்ளின் வச்சுக்கிட்டு பயமே இல்லாம டிராகன் முன்னாடி பேசுற உங்களோட தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நீ சொல்ற பிளானை கேட்க நான் தயாரா தான் இருக்கேன். சொல்லு, அந்த பொம்பளை எப்படி கொள்ளு நீ ஆசைப்பட்டு இருக்கா, அவ எவ்வளவு ஸ்ட்ராங்ன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதுக்கு நீங்க முதல் கட்டமா என்ன பண்ணோம்னா அடிக்கடி வைப்ரன்ஸ் அனுப்பி அந்த இடத்துல டேமேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதாவது பிரைட்டான அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா, அப்படி பண்ணும்போது அந்த இடத்துல நீ என்ன பண்ணுவ? அந்த பொம்பளை கூட டேரக்டா ஃபைட் பண்ணுவேன். அவ ஸ்ட்ரென்த் பத்தி உனக்கு தெரியும் இல்லையா? நியர்லி அவ
அவள் என்னையே கொண்டுட்டான்ற மாதிரி சொல்ல அவரோட பிளான் என்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் இல்லாமலே நம்ம ஹீரோ இவ்வளோ தூரம் வந்திருப்போம். ஆக்சுவலி ஃபிசிக்கலாக அவங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறதுன்றது கொஞ்சம் இம்பாசிபிளான விஷயம் தான். அதனால் மென்டலி அவங்களை டிஸ்டர்ப் பண்ணும். அதாவது அடிக்கடி பிரைட்டோன் அட்டாக் பண்ணி அவங்கள மென்டலி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாக்கா அவங்க மென்டலி வீக்கானா அது ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அவங்க கொஞ்சம் மண்டை கொள்ளாராக இருக்கும்போது எந்த இடத்துல டிசிஷன் கரெக்டாக மேக் பண்ண முடியுது அப்போ தான் நம்ம அடிக்கணும் ஃபைனல் பிளாக் கொடுத்து அவங்களை முடிக்கணுன்ற மாதிரி சொல்ல காப்ளின்ஸை வெப்பனாக பயன்படுத்தி இங்கே உள்ளே இறங்காமல் வெளியே இருந்துக்கிட்டு இந்த ஆட்டத்தை ஆடலான்னு பார்க்குறேன். இந்த பகடக்கை ஆட்டத்தை கடைசியாக ஜெயிக்க பொறுத்து நாம தான் சொல்கிறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படின்னா இந்த டீலை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாமான்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கும்போது ஓகே க்ளோஸ் பண்ணிக்கலாமா, இருந்தாலும் ஒரு சாதாரண காப்ளினா இருந்துக்கிட்டு நீ இந்த மாதிரி இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக யோசிச்சு இந்த பிளான் என்கிட்ட கொண்டு வந்திருக்கேன்னா இந்த அறிவுக்கு நான் தான் ரிவார்டு கொடுக்குறோம் இல்லையா அப்படின்னு அவங்க வித்தியாசமாக பார்க்க நம்ம ஹீரோக்கு பதைக்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்றால் அவங்க என்ன ரிவார்டு கொடுக்க போகிறாங்கிறது நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனால் இவனால் தாங்க முடியுமான்றதா தெரியாது. ஏன்னா டிராகன் குயின் காப்ளின் ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பாருங்க. இவங்க ஃபோர்ஸாக இருக்கிறத பார்த்தா நம்ம ஹீரோ அப்படியே கொண்டுருவாங்க போல. அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் இந்த இடத்துல செய்கிற சாபத்துக்கு அவ்வளோ தூரம் வந்திருக்கான். ஆஹா இவங்களோட வெயிட்டிங் சீசன்றதால நம்மளும் முடிக்க ட்ரை பண்ணிருக்காங்க போல. இந்த இடத்துல தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு ஐயா நான் ரொம்ப சின்ன பையன், இப்போ எனக்கு அந்த அளவுக்குலாம் தெம்பு கிடையாது, தயவு செஞ்சு விட்டுருக்கன்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து டேரக்டாக கெஞ்சிடுறாப்ல. அதை பார்த்தோன்னே சரி ஓகே அப்படின்னா உனக்கு வேற ஒரு ரிவார்டை தரீங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு நம்ம ஹீரோக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. செம சிரிப்பாக இருக்குது. அது வந்து சிரிப்பான கிஃப்ட் கிடையாது, சிறப்பான கிஃப்ட் தான். ஆனால் அதை பார்க்கும்போது நமக்கு சிரிப்பாக இருக்கும். ஏனென்றால் ஒரு காப்ளினுக்கு ஒரு டிராகனை கிஃப்டாக கொடுத்தா எப்படி இருக்கும். அங்கே அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் லோடரை காமிச்சாக்கா மனசெல்லாம் ஒரே காயப்பட்டு போய் கிடக்கிறப்பல உடம்பு ஃபுல்லாக காயம் மனசு ஃபுல்லாக காயம். என்ன நைட்டு திரும்ப வரவே இல்லை, இவனை காப்பாற்றி அப்படா கூட்டு போவீங்க டே வருவீங்களா மாட்டிக்கிறடா. அது செயின்டஸ் ஒருமலா மாட்டானே தெரியும். எங்கே பார்த்தாலும் காப்ளின்ஸ் இவன் கிட்ட எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற அந்த ஒரு சமயத்தில் வந்து ஒரு ஹையர் பிளேஸுக்கு போனாக்கா சிக்னல் ஆச்சு கொடுக்குறான்ற மாதிரி யோசிக்கிறான். அப்போ திடீர்னு பார்த்தா டப்பட்டிப்புன்னு சத்தம் கேட்குது. என்னடா நான் காப்ளின்ஸ்ல ஓட ஆரம்பிக்குது. அங்கே ஒரு வைப்ரியன் அதாவது ஒரு டிராகன் வந்துகிட்டு இருக்கு. ஐயோ டே காப்ளின்ஸ்களை சாவாம தப்பிச்ச என்ன இந்த இடத்துல டிராகன் ரோஸ்டா மாத்திருவீங்க போலே, என்னை காப்பாற்றுங்கன்ற மாதிரி கத்த காப்ளின்ஸ்ல அதுங்களை வந்து தப்பிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆனா அதுங்க எல்லாம் சேர்ந்தா கூட இந்த இடத்துல வந்து அந்த வைப்ரியன் கொல்ல முடியுதுன்ற தெரிஞ்சுக்கிட்ட பிறகு என்ன பண்றது தெரியாம பயந்துகிட்டே இருக்கையில பார்த்தா அந்த டிராகன் இவங்க யாரும் அட்டாக் பண்ணல. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா நம்ம ஹீரோ கொடுத்த ரிவார்டு அந்த டிராகன் தான். ஸோ அந்த டிராகன் மேலே அவன் ரைடு பண்ணிக்கிட்டு வரும்போது டிராகன் ரேடர் மாதிரி கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல வர அப்படியே இருக்கா. வந்து இறங்கின பிறகு எங்கேயும் சுத்தாத போயிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகன் அமைச்ச பிறகு அவ்வளோதான் எல்லாருக்கும் அங்கே வந்து ஹீரோட ட்ரெஸ்ட் அப்படி பயங்கரமாக கெயின் ஆகி போயிடுது. ஏன்னா ஒரு டிராகனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்ட ஆரம்பிச்சிடறாங்க. லோடருக்கு ஆச்சரியம் மேலே ஆச்சரியம். இவன் பண்ணுற விஷயங்கள்லாம் பாருங்களேன். ஒரு சாதாரண காப்ளினால பண்ண முடியுது. ஒரு ப்ரீஸ்டஸே மென்டலி பிரேக் டவுன் பண்ணி அவரோட பெட்டா மாற்றிக்கிட்டான். ஒரு வைவிரியான வந்து கூட்டு வந்திருக்காப்ல டிராகன்ஸ் கூட கொலைட் பண்ணியிருக்கான். யாரால்ட்ட அந்த மாதிரிலாம் செய்ய முடியும். பாலிட்டிஷியன் ஆயிடும் போல அப்படின்ற மாதிரி யோசிப்போம் போல. அந்த மாதிரி ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ்லாம் வந்து வச்சிருக்காப்ல நம்ம அங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம பிரைட் டவுனை காமிச்சாக்கா அங்கே ராயல் ஆர்டர் வந்திருக்காங்க. அதாவது இந்த பெரிய பெரிய ராஜாங்கள் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் அவங்களோட பேக்கப் ஃபோர்ஸ் அனுப்பிச்சு விட்டுருக்கானுங்க. இங்கே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு டேரெக்டாக அவங்க சயின்டிஸ்ட்கள் தான் இப்போ ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார்மல் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க, இப்போ ரெஸ்கியூ பிளான போடுங்க. என்ன விஷயம்னா ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கிற டிராகன்ஸை மொத்தமாக அழிச்சு முடிக்கணும். அதே மாதிரி காப்ளின்ஸ் கிட்ட இருந்து இவங்களோட வாரிசை காப்பாற்றணும். இது ரெண்டுத்தையும் மற்ற டைம் பண்ணோம் அப்படின்னா இவங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி மேன் ஃபோர்ஸ் தேவைப்படுது. அதன் பிறகு நம்ம ஹீரோ ஸ்டிமுலேஷனுக்கான அந்த இதுவும் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் தேர்ட் ஜென்ரேஷன் காப்ளின்ஸை உருவாக்கிட்டாப்ல. அதுக்கப்புறம் பிரைட் டவுனை ஆம்பிஷ் பண்ணி பிளட் ஃபேங் ட்ரைபை முடிச்சிட்டாப்ல. பயங்கரமாக ரிசல்ட்லாம் காமிச்சிருக்கா இல்லையா. காப்ளின் யூயும் மற்றவங்களும் பயங்கரமாக கிரிண்ட் பண்ணி லெவல் ஏற்றி வச்சிருக்கான். இது பத்தாதுன்னு நம்ம ஹீரோக்கு இப்போ இன்னொரு அட்வான்டேஜ் கிடைக்குது. என்ன அப்படின்னா அடுத்த ஒரு மாசத்துக்கு அவனுக்கு எந்த ஒரு விஷயங்களும் நடக்காது போற எந்த ஒரு சம்பவங்களும். ஏன்னா அடுத்த ஒரு மாசத்தை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு மாசம் கழிச்சு நீங்க 50 லெவலாக மாறிடுவீங்க. அண்ட் மற்ற காப்ளின்ஸ் எல்லாம் வந்து 60 45 லெவல் ரீச் பண்றாங்கன்ற மாதிரி வருது. அதே மாதிரி எப்பயும் போல எனக்கு 3 ஆப்ஷன்ஸ் வரும் இல்லையா. அந்த 3 ஆப்ஷன்ஸும் அப்பேர் ஆகுது. அதில் நார்மலாக வந்து இருக்க போறீங்களா, இல்லை எல்ஸ் கேப்சர் பண்ண போறீங்களா, இல்லை வந்து மான்ஸ்டர்ஸ் கேப்சர் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்கோர்ஸும் டிஃபரன்ஷியேட் பண்ணி தந்துட்டு இருக்காங்க. இதில் 1 மந்த் ஸ்கிப் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் சொன்னேன் இல்லையா. அதுக்கான அர்த்தம் என்னன்னா சயின்டிஸ்ட் இந்த பீரியட்ல வந்து இவங்க அட்டாக் பண்ண மாட்டாங்கன்றது தான். இந்த 1 மந்த் இவன் சும்மா ஓட்டி பார்க்கறத விட டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டான் அப்படின்னா அடுத்த பிளான் போறதுக்கு இவனுக்கு கரெக்டாக தோதுப்படும். அதனால வந்து அதை சூஸ் பண்றாப்ல. சூஸ் பண்ண பிறகு 1 மந்த் ஸ்கிப் ஆகுது. அதுக்கப்புறம் இவங்க இருக்கிற ஃபாரஸ்ட் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு போதுமான ஃபுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடைக்காது இதுக்கு மேலன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அவங்களோட ட்ரைப் வந்து ரொம்ப பெருசாயிடுச்சாம். ஸோ அதனால வந்து அதுக்கேற்ற மாதிரி வேற இடத்துக்கு இவங்க ரீலோகேட் தான் ஆகணும். ஒரு மாசம் கழிச்சு நம்ம ஹீரோ அப்படியே ஸ்கிப் ஆகி எழுந்து பார்த்தா ஒரு மாதிரி எப்படின்னா ரொம்ப நேரம் தூக்கத்துல எழுந்தோன்னே எப்படி இருக்கும் ஒரு மாதிரி டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டாக்கா தலைலாம் வலிக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு இது முன்னாடி இந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிட்டு இருக்காப்ல. அதுதான் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஃபீலாக இருக்கு போல. அதே மாதிரி அவனுக்கு தேவையான அந்த லெவல் அப் ஆகிறது ஆட்ரிபியூட்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இதை பார்த்தோட கொஞ்சம் சந்தோஷமாக திடீர்னு பார்த்தா யூஇ கத்த ஆரம்பிக்கிறா. இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கே காப்ளின்ஸ் வந்து பிறந்திருக்கும். அந்த காப்ளின்ஸ் எல்லாம் பிறந்து கத்தவே கத்தாது இறந்து போயிருக்கும். பிறந்த உடனே இது என்ன ரீசன் சொல்லிட்டு யாருக்குமே தெரியல என்ன காரணம். லோடர் கேட்க புக்கட் சிரிக்க ஆரம்பிச்சிடறாப்ல. அவனுக்கு அதுக்கான காரணம் என்னன்றது தெரிஞ்சு போயிடுச்சு போல. எதுக்காடா சிரிக்கிறேன்ற மாதிரி கேட்டா சிம்பிளா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை முடிக்கிறாப்ல. ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னன்னா காப்ளின் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த காப்ளின் பர்த் ஆவறதுன்றது அதோட லெவல் ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்தம். அதாவது நார்மல் காப்ளின் வந்து ஈஸியாக பெற்றுக்கலாம். அதே ஒரு ஹை லெவல் காப்ளினா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அண்ட் ரொம்ப ஹை லெவல் ஒரு ஹீரோயிக் லெவலில் நீங்க பெற்றுக்கணும் அப்படின்னா அதாவது லெவல் இன்க்ரீஸ் ஆக அதோட பர்த் ரேட்டு வந்து குறையுன்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்ட்ராங்கஸ்டான சைல்டுலாம் வரணும் அப்படின்னா அதோட பர்த் ரேட் இப்போ 10 குழந்தைங்க பிறகுதுன்னா அதில் 1 சர்வே வருதுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா. இதனால தான் வந்து இவன் சிரிக்க
யோசிக்க ஆரம்பிச்சிருக்காப்ல. என்னன்னா வெறும் மீட்டிங் மூலியமா மட்டும் நீ வந்து பெரிய ஆளா நினைச்சிட்டு இருக்கியா? அப்படி இருந்தா இங்க பெரிய ஆளுக்கு நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? லெவல் போக போக கஷ்டங்கள் அதிகமாகும்ன்றதை இந்த இடத்துல சொல்லிக்கிறாப்ல. இதை பார்த்தோன்னு நம்ம ஹீரோக்கு இங்க என்ன விஷயம்ன்றது புரிஞ்சு போயிடுது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னா அவனுக்கு இன்னொரு ரிவார்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவனை போட்டு வாட்டி வதச்சிக்கிட்டே இருக்கும்போது இப்போ எப்படிதான் காப்ளின்ஸ் அப்கிரேட் பண்றது நம்ம யோசிச்சா திடீர்னு பார்த்தா அந்த டிராகன் பின்னாடி வந்து நிற்கும் நம்ம ஹீரோக்கு பின்னாடி. என்னடா ஆச்சு, எதுக்கு கோவப்படுற அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கையில டிராகன் ஒரு மாதிரி ஹியூமன் ஃபார்முக்கு மாறிட்டு நம்ம ஹீரோவை மார்க்கமாக பார்க்க ஆரம்பிக்கும். இப்போதான் வந்து புரியுது நம்ம ஹீரோக்கு என்ன ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இவன் ஸ்ட்ராங் ஆகட்டும், அதுக்கப்புறம் இவனுக்கான பார்ட்னர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த டிராகனுக்கு நினைச்சாங்க போல. அதனால இந்த டிராகன் அனுப்பியிருக்காங்க. 1 மந்த் கழிச்சு இந்த டிராகன் மெச்சூர் ஆகி ஒரு ஹியூமனாய்ட் ஃபார்ம் எடுத்து இப்போ நம்ம ஹீரோ கூட என்ன விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்குதோ அதை பண்ணணும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. இவனோட ரெசிப்ஸை மாட்டான் முன்னதை செம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டான். ஸோ அதனால டிராகன் கூட இவன் மேட் பண்ணாக்கா இவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றதுனால அந்த இடத்துல அவனுக்கு புது அச்சீவ்மெண்ட் ஓப்பன் ஆகுது, ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி புதுசாக ஆஃப் ஸ்ப்ரிங்ஸும் வரப்போகுது, அதாவது குழந்தைகள். இப்போ நம்ம ஹீரோ அந்த செயல்களை எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வராப்ப டே டிராகன்ஸ் தான் இப்படி தான் ஃபோர்ஸாக இருப்பீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டயர்ட் ஆகிட்டாப்ல. ஆக்சுவலி டிராகன் பிளட்டே இவன் கன்சியூம் பண்ணாலுமே இவன் எவால்வ் ஆக முடியும்னு சொல்லிட்டு தான் டிராகனுக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குது, அதான் இந்த மெத்தட். ஹீரோ இந்த மாதிரி எவால்வ் ஆன மாதிரி மற்றவங்களை எவால்வ் பண்ணுன்ற மாதிரி ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கையில அந்த டிராகன் என்ன பண்ணி திரும்ப வந்து நிற்கதா, எவா முதல்ல போயிட்டு அவங்களுக்கு பிளட்டை கொடுத்து அவங்க எவால்வ் பண்ண, அதுக்கப்புறம் நீ என்கிட்ட திரும்ப அந்த நாளை முடிக்காம என்கிட்ட வராது, எனக்கு தெம்பு இல்லை உடம்புல அவ்வளோதான் சத்து இல்லை நாடி இல்லை அப்படின்ற மாதிரி கதறிக்கிட்டு இருக்கையில அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லா காப்ளின்ஸ்க்கும் அந்த பொண்ணு பிளட்டை தரா. அதை குடிச்ச பிறகு எல்லா காப்ளின்ஸும் எவால்வ் ஆகிறாங்க, அடுத்த கட்டத்துக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஜென்ரேஷனை உருவாக்கிட்டாப்ல. இதை நினைச்சு சந்தோஷமாகி அன்னைக்கு ராத்திரி ஒரு பார்ட்டி பண்ணிக்கிட்டே இருக்கையில சரி ஓகே எல்லாரையும் ஹீரோ கிளாஸ் காப்ளினா அப்கிரேட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது அதுக்கேற்ற மாதிரி நமக்கு எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே ஹீரோ வந்து ஷாப் ஓப்பன் பார்க்குறாங்க. அவங்க இருக்க வெப்பன் எல்லாம் வந்து எதனா ஆப்டைன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட்லாம் சேர்த்து வச்சிருக்கிறா இல்லையா. இப்போ இவனோட பிரஸ்டீஜ் வேணும், அதாவது இவன் அந்த கேங்கோட லீடர்ன்றதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்களே வச்சிருந்தா மட்டும்தான் அவனை மதிப்பானுங்க. அதுக்கேற்ற மாதிரி இவன் சில எக்யூப்மெண்ட்ஸை பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாப்பில் பார்த்துட்டு இருக்காப்ல. இப்போ 180 கிரெடிட்ஸ் கிட்ட வச்சிருக்கான். ஹை லெவல் எக்யூப்மெண்ட்ஸ்னு சொல்லி பார்த்தா எலமெண்டல் கிராஸ்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. வாட்டர், ஃபயர், விண்டு, பாய்சன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எலமெண்ட்டையும் வந்து ரிலீஸ் பண்ணுவான். ஸோ இதை பார்க்கும்போது லாங் ரேஞ்ச் அட்டாக் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு அதை ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறான். அதே மாதிரி பேர்டு ஷெல்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதை யூஸ் பண்ணிங்கன்னா 3 வாட்டி மட்டும் எதனா ஒரு அட்டாக் வந்து உங்களால் பிடிக்க முடியும். அதாவது கத்தி எத்தி யாரும் வீசுறாங்கன்னா அந்த கத்தி வந்து உங்களால் 3 டைம் பிடிக்க முடியும். அதுக்கு வந்து ஒரு 80 கிரெடிட்ஸ். இது ரெண்டுத்துக்கும் சேர்த்தே பார்த்தீங்கன்னா ஒரு 180 கிரெடிட்ஸ் வந்தது. இப்போதைக்கு ஹீரோக்கு இருக்கிற அந்த விஷயத்தை வச்சு அவனால் இதை ரெண்டு தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அவன் செகண்டாக பர்ச்சேஸ் பண்ணுற விஷயத்தை வந்து ஆக்சுவலி அந்த சயின்டிஸ்ட் மேலே பயன்படுத்தலாம். இன் கேஸ் அவங்க வந்து கொல்ல வந்தாங்க அப்படின்னா அந்த கத்தி பிடிச்சி அங்கே தப்பிச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெண்டு மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறான். சரி புதுசாக வேணா கிராஸ் போ யூஸ் பண்ணி பார்க்கலாம். எப்படி ஹை கிளாஸ் அப்போ காசு கொடுத்தது வாங்கினது எதுக்கு? அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக தான். அதுக்கு தான் இங்கே லோடர் இருக்காரு இல்லையா. ஸோ அவளை வச்சுக்கிட்டு ஃபன் பண்ணலாம் ரப்பர் வச்சுட்டு இருக்க போது டே எல்லாம் பட போறீங்க பக்கத்தில் வராது என் பக்கத்தில் வராது அப்படின்னு சொல்லிட்டு லின்டியானோட பவர், அதாவது நம்ம ஹீரோட பவரை ஃபர்ஸ்ட் பார்த்தது அந்த எவல்யூஷனுக்கு அப்புறம் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸை பை பண்ணதுக்கு அப்புறம் அவனோட ஸ்ட்ரென்த் பயங்கரமாக அப்கிரேட் ஆயிருக்குது போல. அதனால் நம்ம காமிக்க மாட்டாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு கொடுப்பத்திருக்காங்க. இப்போ வந்து என்ஹான்ஸ்டு ஃபாரஸ்ட்குள்ளே காட்டுறாங்க. அங்கே நிறைய அட்வென்ச்சர்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது சைண்டஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கீழே ஒரு 3 டீம் இருக்குது போல. அதில் ஒன் ஆஃப் த டீமில் சேர்ந்தவங்க தான் அவங்க. இந்த லோ லெவல் காப்ளின்ஸ் அடிக்கிறதுக்கு நாமளாம் அதுக்கிட்ட வரணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. யாரும் வந்து அலாட்டாக இருக்கிறத மட்டும் எழுந்துட்டாதீங்க. டிராகன்ஸ் அங்கே அட்டாக் பண்ணிட்டு இருக்கு, காப்ளின்ஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு, அது மட்டும் கிடையாது. இந்த இடத்துல வந்து நாம சயின்டிஸ்டுக்கு உதவி செஞ்சோம்னா அதுக்கேற்ற மாதிரி ரிவார்ட்ஸ், பேரு, புகழ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்கும். ஈஸியான ஜாப், ரிஸ்க்கும் கம்மி தான். ஆனால் அதுக்கேற்ற ரிட்டர்ன்ஸ் எல்லாம் நமக்கு ஜாஸ்தியாக வருது. அதனால அதுக்கேற்ற மாதிரி பார்த்தாடிங்க. உஷாரா இருந்துங்கப்பா, அலாட்டா இருந்துங்க ஆரம்பம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போய் இல்லை எதிர பார்த்தாக்கா ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் வந்து அப்பியர் ஆகுது. ஒரு 8 கால் பூச்சி. அந்த 8 கால் பூச்சி இவங்க எல்லாரும் அடிக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கையில அதோட லெவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் போல. அதாவது இந்த டீமை கம்பேர் பண்ணா அது அவ்வளோ பெரிய மான்ஸ்டர்லாம் கிடையாது. அங்கே இருக்க ஒரு அம்பூடுற அக்கா வந்து அம்பு எடுத்து விடுறாங்க, தலையில ஹெட் ஷாட் ஃபினிஷ் ஆகி போயிடுது. பட் அவங்க அதை பார்த்து பயப்படவே இல்லை. அதுக்கு பின்னாடி இருக்க இன்னொரு மான்ஸ்டரை பார்த்து பயப்படுறாங்க. அது ஒன்றும் கிடையாது, நம்மளோட காப்ளின் ட்ரைப் இருக்குல்ல, அதில் எவல்யூஷன் ஆன ஒன் ஆஃப் த காப்ளின் தான். அதோட சைஸை பார்த்துலே தெரியுது இவன் கேப்டன் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடாங்க. ஏன்னா அது ஒரு ஹீரோ கிளாஸ் காப்ளின், அதோட பவர் லெவல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ இவன் தான் லீடராக இருப்பான். அவனை கொண்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ட்ரைவை பிடிச்சிடலாம், நமக்கு வந்து சயின்டிஸ்ட் எல்லாத்தையும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சண்டை ஆரம்பிப்போமா அப்படின்ற மாதிரி கேப்டன் கத்திக்கிட்டே இருக்கல. ஒரு நிமிஷம் இருங்க கேப்டன், எல்லா டைமும் வந்து கிரெடிட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இந்த வாட்டி நான் காப்ளின்ஸை பெருசாக கொள்ள, எனக்கு கொஞ்சம் வந்து இந்த இடத்துல அட்வான்டேஜ் விட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மர் போட்டு ஒரு சோல்ஜர் வந்து கேட்குறாப்ப. என்னடா கேட்டுட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்டால், ஒன்றும் இல்லை தலை, இதுக்கு முன்னாடி காப்ளின்ஸ் கூட சண்டை போட்டிருக்கேன், ஆனால் ஹீரோ கிளாஸ் கூட சண்டை போட்டது கிடையாது. நான் கொஞ்சம் டேங்க் இல்லையா, ஸோ ஃபைட் பண்ணி என்னோட ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன். நீங்கள் கொஞ்சம் விட்டு குத்திங்கன்னா மட்டும் போதும் அப்படின்னு அவன் கேட்கலாம். அந்த கேப்டனும் பெருசாக இது பண்ணல. சரி ஓகேப்பா விட்டு கொடுத்துறேன், இப்போ எடுத்துக்கோன்னா அந்த காப்ளின் தானே கொல்ல போகிறேன், அது கொன்னா எல்லாருக்கும் வந்து ஃபேம் எல்லாருக்கும் சேமாக தான் கிடைக்க போகுது. ஸோ அதனால வந்து விட்டு குத்துறாப்ல. எடுத்து ஒன்று ஒன் ஷாட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஈட்டி மாதிரி இருக்கு, அதை வச்சு அடிக்கிறது ட்ரை பண்ணிட்டு இருக்காப்ல. ஆனால் அவன் அதை தூக்கி அடிக்கும் போது பல்குச்சி தூக்கி குழந்தை வந்து நம்ம மேலே அடிச்சா அதை நம்ம ஈஸியாக பிடிச்சிருவோம் இல்லையா. அந்த மாதிரி அந்த ஹீரோ கிளாஸ் காப்ளின் இதை பிடிச்சி அதை வந்து இவனுக்கே ரிவீட் அடிக்குது. ரிவீட் அடிக்கும் போது அதை தடுக்கணுன்றதுக்காக இவங்க ஷீல்டெல்லாம் போடுறாங்க. ஆனால் ஆல்மோஸ்ட் அந்த ஷீல்டை வந்து பிரேக் பண்ணுற மாதிரியான ஒரு வெப்பன் ஃபோர்ஸ் வந்து அது கொடுக்குமா. இதை பார்த்து உங்களுக்கு செம்ம ஆச்சரியமாகுது, என்னடா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதை வந்து முடிக்கணுன்றது தெரிஞ்சுக்கிட்டு எல்லா சைட்லேருந்தும் சப்போர்ட் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அம்பு விட்றாக்கா, அதுக்கப்புறம் கேப்டன் சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கையில் திடீர்னு பார்த்தா அம்பு விட்றாக்காக பின்னாடி ஒரு காப்ளின் அப்பியர் ஆகி அவங்க வயிற்று
இடத்துல ஒரு ஓட்டையை போட்டுறது. ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நம்ம இருக்கிற நிறைய அசாசின்ஸ் இருக்காங்க. அதிலும் காப்ளின் அசாசின்ஸ் தான் யோசிச்சு பாருங்க. அவனுக்கு ஏற்கனவே டர்சி ட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ணானுங்க. இது அதுக்கு மேலே போய்கிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட டீம் மெம்பர்ஸில் மெயின் மெம்பர்ஸை கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அசாசின்ஸ் வந்ததும் அவங்களும் ரவுண்டு போட்டு எல்லாரையும் அடிச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்தா அங்கே 1-2 கிடையாது ஏகப்பட்ட காப்ளின்ஸ். அதாவது தேர்ட் ஜென்ரேஷன் காப்ளின்ஸ் இருக்கு இல்லையா, அது மொத்தமாக வந்து அந்த டீமை சுற்று போட அவங்களாம் என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க, அடி வாங்கி முக்காசி பேர் இறந்து போயிட்டாங்க. சில பேர் மட்டும் உயிரோடு இருக்க இல்லை, ஈஸியாக அந்த பேட்டில் வின் பண்ணிட்டோம். அடுத்து என்ன, அந்த வார் ஸ்பாயில்ஸ் எடுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த மனுஷங்களை கடத்தலாம் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க சில காப்ளின்ஸ் யோசிக்கும் போது அதுக்கு சில காப்ளின்ஸ் வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இது எல்லாமே வார் ஸ்பாயில்ஸ், அதை நம்ம வில்லேஜுக்கு திரும்பி எடுத்து போடணும், லீடருக்கு கொடுக்கணும், அவர் என்ன பண்ணுன்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஃபர்ஸ்ட்டில் வந்து அந்த காப்ளின் வந்து பார்த்தீங்களா, அது மட்டும் செம்ம கடுப்பாய் போயிடுது. என்னடா நம்ம தானே கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்கோம், நான் லீடரோட ஸ்ட்ராங் ஆனவா தான், என்ன யாரெல்லாம் ஃபாலோ பண்ண போறீங்க, ஏன்னா எப்போ பார்த்தாலும் அவனுக்கு ட்ரிபியூட் கொடுக்குறோம், இவனுக்கு ட்ரிபியூட் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, யார் ஸ்ட்ராங் அவதான் சர்வே பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு ப்ரொட்டஸ்ட் வர ஆரம்பிக்குது. ஸோ இங்கேயே ஃபேக்ஷன் ரெண்டாக வந்து பெரிய ஆரம்பிக்குது. அதாவது அந்த ஸ்ட்ராங்கஸ்டான காப்ளின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்ந்து நாம் எதுக்கு அவங்களுக்கு போய் ட்ரிபியூட் கொடுக்கணும், நம்மளோட வார் ஸ்பாயில்ஸை நம்ம தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிரானுங்க. இப்போதைக்கு இதெல்லாம் வந்து பேச தவிர ட்ரைபுக்கு திரும்ப போயிட்டு அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த வாரில் கிடச்ச எல்லா விஷயங்களும் எடுத்துட்டு அவங்க திரும்ப போகிறாங்க. திரும்ப வரும்போது ஆரவாரமான வரவேற்பெல்லாம் வருது, ஹீரோ காப்ளின்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த எல்ஃபோட அந்த ஹோலி மதர் இருக்காங்களே, அவங்க சிம்பிளாக ஹீரோ பார்த்து கேட்குறாங்க, இவங்களும் உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒருத்தர் 2 பேர் கிடையாது, எல்லாருமே வந்து மாட்டு காட்டுற மாதிரி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறானுங்க. ஸோ இவங்களை கண்ட்ரோல் பண்ணால் அந்த அளவுக்கு ஹீரோக்கு ஸ்ட்ரென்த் இருக்கணும். காப்ளின்ஸை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. இவன் என்ன தான் வந்து எல்லாருக்கும் ஃபாதராக இருந்தாலும் அவனை வந்து கொள்ளணும் நினச்சிட்டானா ஈஸியாக கொண்டு போட்டு போயிட்டு இருப்பானுங்க. ஆனால் அது எல்லாத்துக்கும் நம்ம ஹீரோ ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக தான் இருக்கான். ஃபஸ்ட் எடுத்தோடனே காப்ளின் டியான் அப்படின்னு இருக்குது. அந்த டியான் என்ன பண்ணுது அப்படின்னா, எடுத்தோடனே அங்கே இருக்க ஒரு ஹியூமனை சாப்பிடணும், கெயின் பண்ணணும் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இருக்கு. அவன் நம்ம ஹீரோ சொல்கிறான், அவன்கிட்ட சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, அதை நான் கேதர் பண்ணணும், தயவு செஞ்சு அவன் கீழே இருக்குன்ற மாதிரி சொல்ல, நான் கீழே இருக்கலாம் அப்படி இந்த ஹியூமனுக்கு தேவைப்பட்டதுன்னா உன்னோட பெண்கள்லேருந்து எனக்கு ஒன்று அனுப்பு அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறாப்ல. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மாதிரி பண்ணு, நான்லாம் அவனை தர முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாப்ல. டே யாருக்கிட்ட பேசுன்னு தெரியுதா, நான் தான் அவங்க லீடர்ன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லும்போது என்னது நீ லீடர், ஆனால் உன்னை விட எங்கள் அண்ணன் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு குவான் நாங்கள் இன்னொரு காப்ளின் இருக்குது அந்த காப்ளினை பார்த்து சொல்கிறான். அப்போ இதுக்கெல்லாம் நீ தான் காரணமானு சொல்லி காப்ளின் குவானை பார்த்து நம்ம ஹீரோ கேட்கல அவங்களுக்கு ஒரு ஃபைனல் சான்ஸும் கொடுக்கலாம் ஆசைப்படுறாப்ல. இப்போவே டியானை வந்து நீ அடிச்சு போட்ட அப்படின்னா உன்னோட லாயல்ட்டி நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் 2 பேர் செத்து போவீங்கன்ற மாதிரி சொல்லும்போது அந்த குவான் வந்து எங்களோட லீடர் என்ன எதுவும் பண்ண மாட்டான்னு சொல்லி டியான் நினச்சிக்கிட்டே இருப்பாப்ல. ஆனால் பார்த்தா அவன் தலைப்பிசிக்கு போட்டுறாப்ல. ஆக்சுவலி என்ன விஷயம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நம்ம ஹீரோ தான் வந்து இவங்களுக்குலாம் ஃபாதர். ஸோ இந்த இடத்துல வந்து குவான் வந்து நம்ம ஹீரோக்கு லாயலாக தான் இருக்கிறாப்ல. ஆனால் நான் கொண்டுட்டு நீங்கள் ஆர்டர் கொடுத்ததுனால நீங்கள் தான் லீடர், ஆனால் இந்த இடத்துல நான் ஸ்ட்ராங்கஸ்டான பீப்பிள் மட்டும் தான் ஃபாலோ பண்ணேன், அதனால உங்கள் ஸ்ட்ரென்த் எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுங்க, நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா நீங்களே எங்கள் லீடர் இருங்க அப்படின்னு சொல்கிறாப்ல. ஏன்னா இந்த கேங் ரொம்ப பெருசாகிட்டே இருக்குது, இது சரி ஆகணும்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு தகுதியான லீடர் வேணும். அந்த தகுதியான லீடர்ன்றதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த லீடர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொண்டு தான் நியூ லீடரான அதே மாதிரி லைக் ஃபாதர் லைக் சன்னு சொல்லிட்டு நானும் வந்து உனக்கு கொண்டுட்டு எங்கள் லீடர் ஆக போகிறேன். அதாவது நான் உன்னோட ஸ்ட்ராங்கஸ்ட்னு ப்ரூவ் பண்ண போகிறேன், இல்லை நீ தான் ஸ்ட்ராங்கஸ்ட்னா அதை ப்ரூவ் பண்ணி காட்டு, உன்னை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு குவான் சொல்கிறாப்ல. இந்த இடத்துல வந்து ஆக்சுவலி குவான் செம்ம ஸ்ட்ராங் தான். ஆனாலும் நம்ம ஹீரோ ஏன் ரெஸ்பெக்ட் பண்ணுறான் அப்படின்னா, இந்த கேங் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா அதுக்கு மெயினான ரீசனே தான் இவனுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஸோ மற்ற மாதிரி இல்லாமல் ஹீரோ மேலே வந்து அந்த குவானுக்கு ரெஸ்பெக்ட் இருக்குது. அதனால தான் அவனுக்கு வந்து இன்னொரு சான்ஸ் தராப்ல. அதாவது அவங்களை டேரெக்டாக சேலஞ்ச் பண்ணுறேன், இந்த சேலஞ்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க லீடராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்கிறாப்ல. அவனுக்கு எப்படி அவனை ஜெயிக்கணுன்ற ஒரு கண்டிஷனும் தெரியும். ஆக்சுவலி குவான் வந்து அவனோட ஓவரால் 10,200 தாண்டா வரைக்கும் வெயிட் பண்ணா போல. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ சேலஞ்ச் பண்ணுறக்கா. ஆனால் ஹீரோ சும்மாவா, அவன் ஆல்ரெடி இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஏற்படும் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருக்காப்புல. ஓ என்னையே சேலஞ்ச் பண்ணுமா, இரானா யாருன்னு காட்டுறேன், ஓ இஸ் யோர் டாடின்னு. இப்போ ஹீரோனை கொடுறதுக்கு ரெடி ஆகும்போது அந்த இடத்துல வந்து ஆக்சுவலி ஒரு ஃபைனல் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க காப்ளின்ஸ் பார்த்து கேட்குறப்ப, ஹீரோ கிளாஸ் காப்ளின்ஸ் இப்போ இந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணுங்க, நீங்கள் என்ன ஃபாலோ பண்ண போறீங்களா இல்லை அவனை ஃபாலோ பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நம்ம ஹீரோ ஜெயிஸ்தானா குவானை ஃபாலோ பண்ண எல்லாருமே சாவடிக்கப்படுவார்கள், அதனால் நீங்கள் இப்போ சூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லல. அந்த இடத்துல கேப்சர் பண்ணப்பட்ட அந்த ஹீரோஸில் ஒரு தடகிறாப்பில் அவன் யோசிக்கிறான், என்னடா இவங்களுக்குள்ள இன்டர்னல் கான்ஃப்ளிக் போயிட்டு இருக்கு, அது ஹீரோ கிளாஸ் காப்ளின்ஸ்குள்ள ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த இடத்துல யார் ஜெயிப்பாங்கன்றது அவனுக்கு தெளிவாக தெரியுது. இந்த ஓல்டு காப்ளின் அதாவது நம்ம ஹீரோ செத்துறோன்ற மாதிரி தான் ப்ரெடிக்ட் பண்ணுறாப்ல. ஏன்னா டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு, செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த குவான்றவன். ஸோ அதனால கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல அவன் செத்து போயிடும். அந்த ஓல்டு காப்ளின்ஸ் ஆகும்போது அந்த சீசனை பயன்படுத்தி நாம் இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்டுக்குள்ள ஒரு பிளானை போடும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டினா நம்ம ஹீரோ பக்கம் ஏகப்பட்ட ஹீரோ காப்ளின்ஸ் வந்துடுறாங்க. அவன் குவான் பக்கம் வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அங்கே இருக்க காப்ளின்ஸ்க்கு தெரிஞ்சு போயிடுது யாரோட தகுதியான லீடர் இந்த அளவு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறம் ஃபைட் ஆரம்பிக்கிறாப்ல. இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அது மொத்த அவுட்கமே வந்து சேஞ்ச் பண்ண போகுது. ஃபைட் ஸ்டார்ட் ஆகும்போது குவான் சொல்கிற விஷயம் என்னன்னா, அவனுக்கு ஸ்ட்ரென்த் எல்லாமே, ஸோ ஸ்ட்ரென்த்துக்கு மட்டும் தான் அவனோட ஃபுல் நாயலிட்டி அண்ட் டெடிகேஷனை தருமான்ற மாதிரி சொல்லி ஸ்டண்டை ஸ்டார்ட் ஆகும்போது எடுத்த உடனே குவான் ஒரு அட்டாக் கொடுப்பாப்ல. அவன் வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்கிறத செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க வாரிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் கொடுக்குற அட்டாக் வந்து எதிர இருக்கும் அப்படி துண்டா போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது ஹீரோ நம்ம டாச் பண்ணுறாப்ல, செம்ம ஸ்பீடாக இருக்கான். ஓகே பரவாயில்ல, அப்படி நல்லா தான் ஃபைட் போயிட்டு இருக்குன்ற மாதிரி பார்க்கையில் ஹீரோ திரும்ப ஒரு அட்டாக் கொடுப்பான். அது நான் புதுசாக அந்த கிராஸ் போ இருக்கு இல்லையா, அதில் எலமெண்டல் அட்டாக்ஸ். அந்த அட்டாக்ஸ் கொடுக்கும்போது அதில் குவான் வந்து டாச் பண்ண மாட்டாப்ல, அதுக்கு பதிலாக டேங்க் பண்ணி அதை வந்து மொத்தமாக அடிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆரோவை டிஃப்ளெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு அட்டாக் கொடுக்கறதுக்கு நம்ம ஹீரோ கிட்ட கத்தி எடுத்துட்டு வீசுவாப்ல. வெட்டின வெட்டிக்கு யாராக இருந்தாலும் சரி போயிருப்பாங்க. ஆனால் ஹீரோ கீழே ஒரு வித்தியாசமான டெக்னிக் இருக்குது. என்னன்னா அந்த பக்கம் போன பிறகு அந்த கத்தி அவன் கையில் பிடிச்சிட்டு இருக்காப்ல. அதான் ஆல்ரெடி சொன்னல 2
2 விஷயத்த வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2வது விஷயம் தான் 3 அட்டாக்ஸ் அவனால கையால் பிடிக்க முடியும். அதில் ஃபர்ஸ்ட் விஷயத்தை வந்து இங்கே யூஸ் பண்ணுறாப்புல கையில் பிடிச்ச பிறகு நீ செம்ம ஸ்ட்ராங் ஆகிட்ட சர்ப்ரைஸ் பண்ணிட்டு தான் ஆனால் நான் யாருன்றதை மறந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பு எடுத்து திரும்பி ஒரு அடி அடிக்க அவ்வளோதான் கூவானா அந்த இடத்துல டிஃபீட் பண்ணி போட்டுறாப்புல ரொம்ப ஈஸியாக. இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண ஆசைப்படுற மாதிரி கேட்டால் இல்லை வேண்டாம் எனக்கு வந்து டெத் பெனல்ட்டி கொடுத்துருங்க ஏன்னா அவன் வந்து ரெசிஸ்ட் பண்ண இல்லையா ஸோ எனக்கு கொண்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூவான் வந்து மண்டிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காப்ல. அப்போ இப்போ நம்ம கூவானுக்கு சப்போர்ட் பண்ண காப்ளின்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பயங்கரமாக கதற ஆரம்பிக்குது. ஐயா சாபி எங்களை விட்டுருக்கு எங்களை உடல் விட்டுருக்கு எங்களை எதுவும் பண்ணுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூவானை கூட மன்னிச்சு விட்டுலாம். ஆனால் அவனை ஃபாலோ பண்ணுங்க மன்னிச்சு விட முடியாது ஏன்னா கூவான் சேலஞ்ச் பண்ணது அவன் ஸ்ட்ரென்த் பர்சீவ் பண்ணுறதுனால தான். ஆனால் இவனுங்களாம் சொம்பு தட்டிட்டு பின்னாடி போயிட்டு இருக்கு. ஸோ இவங்களை உயிரோட விடக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுறான்னா கூவான ரெக்கவரி எடுத்துக்கிறாப்ல. ரெக்கவர் பண்ண பிறகு நான் அவனை சாவடிக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு லாயலாக தான் இருந்தால் நீ டேரக்டாக தான் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணேன். ஸோ அதனால் உன்னை வந்து உயிரோட விட்டுறேன் இனிமேல் நீ எனக்கு லாயலாரு அதே மாதிரி உன்னை பின் தொடர்ந்து வந்தால் எனக்கு பற்றி அவனுங்களே கொன்று அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுக்க அவ்வளோதான். நம்ம புள்ளிக்கு ஒரு லாயலான சபார்டினேட் கிடச்சது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரைட்டர்ஸ் அங்கே கொள்ளதுனால அவனுக்கு வந்து மற்றவங்க முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் மேக் பண்ணுறாப்ல என்ன ரெசிஸ்ட் பண்ணிங்கன்னா இதே நிலவா தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொன்ன பிறகு என்ன அதுக்கப்புறம் கன்சியூம் பண்ண வேண்டியது தான் மற்ற காப்ளின்ஸ் எல்லாம் இருக்க எல்லாத்தையும் சாப்பிட்டு அடுத்த கட்டமான சென்த்தை வந்து ஆப்டின் பண்ணிக்கோங்க போங்க என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டவும் அவங்களும் லாயல்ட்டியை வந்து அதிகப்படுத்திட்டாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு ஏற்ற ஃபுட்டும் கிடைக்குது. அடி வாங்கி அங்கே படுத்துட்டு இருக்க ஹீரோ இப்போ கதற ஆரம்பிக்கிறாப்ல டீ என்னடா கிளப்பி விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு சாதாரண காப்ளின் கிடையாது நம்ம ஒட்டுமொத்த கண்ட்ரி ஷேக் பண்ணுற அளவுக்கு இதுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது அவ்வளோதான் நம்ம காலி ஏட்டோன்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கல என்ன நினச்சா இவனுங்க அவனை வந்து காப்பாற்றுவாங்க இந்த ஜோபி பசங்களால் என்ன தொடக்கூட முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிக்கிட்டே இருக்கையில் இவ்வளோ நேரம் வந்து அவனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்த லோடர் இப்போ கத்த ஆரம்பிக்கிறப்பல சயின்டிஸ்ட்டை பற்றி பச்சை பேச ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவனுக்கு இதுக்கு மேலே வந்து அவன் மேலே நம்பிக்கையே கிடையாது. போய் இந்த மாதிரி டம்மி ஆட்கள் வச்சு அதை காப்பாற்ற ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் அந்த நாய்க்கு தெரியல இவங்க வந்து இவனுக்கு ஃபோர்டரா மாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒவ்வொரு வாட்டியும் சயின்டிஸ்ட் ஆட்கள் அனுப்பும்போது அதை வந்து கேமஃப்ளாஜ் பண்ணி இல்லை ஏதோ ஒரு வகையில் அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோ அவங்களுக்கு ஒன்று அவங்களை தின்னு பவர்ஃபுல்லாக ஆகிட்டு இருக்கான். ஸோ சயின்டிஸ்ட் இவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு சப்ளையாகவே மாறிட்டு இருக்காங்க. அதை தெரியாமல் லூஸ் தனமாக பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை பயங்கரமாக அவனை திட்ட ஆரம்பிக்கிறானா. அப்போ அடிப்பட்டு கீழே ஒரு ஹீரோ என்ன பண்ணுறாப்ல அப்படின்னா நீ ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்க எங்களை வேணா நீ அடிச்சிருக்கேன் ஆனால் சயின்டிஸ்ட் அடிக்க முடியாது அவங்க வந்து அங்கே இருக்கிற டிராகன்ஸை முடிச்ச பிறகு டேரெக்டாக அவங்கள தான் வரப்பாருங்க அவங்க கிட்ட வரும்போது அப்போ என்ன ரெசிஸ்ட் பண்ணுறீங்கிறத நாங்கள் பார்க்குறோன்ற மாதிரி சொல்லல டே இன்னுமாடா நீங்கள் இப்படி நம்பிட்டு இருக்கீங்க டிராகன்ஸ் உங்களை சும்மா அட்டாக் பண்ணி நடிச்சிங்களா அந்த டிராகன்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு காரணமே நான் தாண்டா தமாசுன்னு சொல்லிட்டு அப்போ தான் அவனுக்கு அந்த எல்லா பிளானும் ரிவீல் ஆகுது. ஆக்சுவலி நம்ம ஹீரோ பிளான் வந்து நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஏன்னா டிராகன்ஸுக்கும் காப்ளின்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கலன்றது இப்போ இவன் தெரிஞ்சுக்கிறாப்ல. இது மூலமா ஈஸியாக டிஸ்ட்ராக்ஷன் ஒரு வகை சயின்டிஸ்ட்டை கொட்டுறதுக்கான பிளானையும் போட்டுட்டு இருக்கான். சரி ஓகே இன்னும் ஒன்று உனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிட்டு நான் உனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன் உனக்கு எனக்கும் எந்த ஒரு பகையும் கிடையாது நான் வந்து சாவை கொடுத்துட்டு எனக்கு ஏன்னா லோடுற மாதிரி சஃபர் ஆகிறதுக்கு நான் வந்து சேர்த்து கூட போயிடுறேன் நீ கன்சியூம் பண்ணி பண்ணால் போங்கன்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் அந்த ரெக்வஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாப்ல. ஏன்னா இவனுக்கும் அவனுக்கு எந்த ஒரு பகையும் கிடையாது அவனுக்கு கொண்டுட்டா வந்து அவங்களுக்கு அதிக லாபம் தான் அவன் சோறு போட்டு ஆளுக்குன்னு அவசியம் கிடையாது அதனால அவனை கொண்டுறாங்க கொட்ட பேருக்கு டிவோர் பண்ணுறதுக்கு காப்ளின்ஸ்களே அவன் திருப்பி கொடுத்துறான். கட் பண்ணி நெக்ஸ்ட் காமிச்சாக்கா ஸ்வாட் சைட்டஸ் நல்லா தூங்கிட்டே இருக்கையில் அவன் வந்து சோல்ஜர்ஸில் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க ஸ்வாட் செயின்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அப்படின்ற மாதிரி நினைச்சா டிராகன் திரும்ப வந்துச்சா இல்லை நைட் திரும்ப வந்தாங்கன்ற மாதிரி கேட்க நைட்ஸாக திரும்ப வந்தாங்க ஆனால் ஒருத்தர் மட்டும் திரும்ப வந்துருக்காரு மற்ற எல்லாருமே இறந்து போயிட்டாங்க நீங்கள் அனுப்பிச்ச எல்லா நைட்ஸும் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க மூஞ்ச மாறி போயிடுது எப்படி இது நடந்ததுன்னு சொல்லி சுத்தமாக அவங்களுக்கு புரியவே இல்லை. யாருன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபுல் ஆன்மர் போட்டு ஒருத்தர் சண்டை போட்டா பார்த்துக்கலாம் அவனும் சாவர ஸ்டேஜில் இருக்கான் சாவறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அதர் நைட்ஸுக்கு என்ன ஆச்சு அவன் கேப்சர் பண்ணப்பட்டாங்கன்ற மாதிரி கேட்கல மாஸ்டர் அவங்களை போய் காப்பாற்றுங்க அவங்க சாதாரண காப்ளின்ஸ் கிடையாது அவங்க எதுவும் கேப்சர் பண்ணிட்டாங்க அவங்கள போய் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த இறந்து போக அவனை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க ஆனால் எதுவுமே வந்து வேலைக்கே ஆகல லோபீஸ்டான அந்த ஆட்கள் வந்து எப்படி இவங்களை கொண்டிருப்பாங்க அந்த காப்ளின்ஸ் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மற்ற டீம்ஸ் எல்லாம் கதறிட்டு இருக்கும்போது வாட்ஸைன் சொல்கிற விஷயம் என்னன்னா காப்ளின்ஸ் வந்து ரொம்ப மோசமானதுன்னு தெரியுது ஆனால் அதுக்காக என் சிட்டி விட்டுட்டு போக முடியாது ஏன்னா டிராகன்ஸ் இங்கே இருக்காங்க ஏன்னா டிராகன்ஸ் இங்கே இருக்கிற வரைக்கும் நாம காப்ளின்ஸை ஃப்ரீயாக போயிட்டு அட்டாக் பண்ண முடியாது ஸோ இந்த இடத்துல டிராகன்ஸை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணும் அதுக்கு இவங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது அதனால இவங்க வந்து இன்னும் பேக்கப் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ மாட்டிக்கிட்டு இருக்க சில்வர் பிளேட் டீம் யாரை காப்பாற்றுறதுன்ற மாதிரி பேசும்போது அவங்களை காப்பாற்ற நீங்கள் போகணும்னு அவசியமே கிடையாது அவங்களுக்கு சர்வைவல் சான்ஸ் ரொம்ப குறைவானது அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் கேப் போட்டு ஒருத்தர் வந்தார் இருக்கால இவனோட பேர் தான் காசிமோ தனியாக போயிட்டு நான் அந்த காப்ளின்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டு வரேன்ற மாதிரி சொல்லும்போது ஒரு மொத்த டீமே போயிட்டு இறந்து போயிடுச்சு நீ போயிட்டு என்ன கழட்ட போகிற அப்படின்ற மாதிரி தான் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மொத்த டீம் விட நான் தனிப்பட்ட முறையில் செம்ம ஆக்டிவாக வந்து எல்லாரையும் போயிட்டு அதை அடிச்சிருப்பேன் 10 டைட்டன் வாரியர்ஸ் கூட சண்டை போட்டு நான் சர்வே இருக்கேன் ஸோ கண்டிப்பாக என்னால் வந்து முடியும் எனக்கு வந்து குட் நியூஸ்க்காக மட்டும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி வரும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி ஸ்டிமுலேஷன் மூலமா வந்து 3 ஆப்ஷன்ஸ் வந்துருக்கு. என்ன அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் நல்லா தான் போயிட்டு இருந்து எல்லா பிளான்ஸுமே ஆனால் திடீர்னு ஒரு கிரிம் ரீப்பர் வந்து இவங்களோட கிளானில் இருக்க மிகப்பெரிய ஆட்கள் வந்து கொண்டு விட்டுருவான் அதுதான் அந்த காசிமோஃப். ஸோ அவனை என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டிசிஷன் கொடுக்குறாங்க. எடுத்த உடனே இந்த இடத்துல அட்டாக் வந்து அவாய்ட் பண்ண போறீங்களா இல்லை ஆம்பிஷ் பண்ணி அவனை அடிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பிஷ் பண்ணி அடிக்கிறது தான் வந்து அதிக பாயிண்ட்ஸ். ஸோ அஃப்கோர்ஸ் அதுக்கு தான் நம்ம ஹீரோ போக போகிறான் அவனை பற்றி தெரியணும் இன்னும் நல்ல காசிமோஃப் இங்கே வந்துடும் போல அதுக்குள்ள அவனை தேடி கண்டுபிடிச்சு முதல்ல நம்ம ஹீரோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி அவனை ஃபினிஷ் பண்ணியாகணும். காசிமோஃப் ஒரு பேரை கேட்ட உடனே லோடர் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாப்ல அவன் அவ்வளோ பெரிய ஆளான்ற மாதிரி கேட்க டைட்டன் வாரியர்ஸ் கூட சண்டை போட்டுருக்கான். டைட்டன் வாரியர்ஸ் தான் யார் அப்படின்னா பியாண்ட் ஹியூமன் கேப்பபிலிட்டிஸ்னு சொல்லப்படுற ஏதோ ஒரு ட்ரக் ஸ்டிமுலேஷன் எடுத்துப்பாங்களாம் ஒரு சாதாரண சோல்ஜர்ஸ் வந்து இந்த மாதிரி மோசமான வந்து பாடி கண்டிஷன்ஸ்லாம் ஓவரா எடுத்துட்டு வந்துருப்பானுங்க அவங்களால வந்து ஈஸியாக பெரிய பெரிய கண்ட்ரிஸே வந்து தள்ளிக்க முடியுமா. ஸோ காசிமோஃப்ன்ற ஒரு டேஞ்சரான ஆள்
ஆளுன்றதை நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறாப்ப கட் பண்ணி இந்த பக்கம் அவனை காமிச்சாக்கா அவன் பேட்டில் ஃபீல்டு வந்து பார்க்குறாப்புல அந்த இடத்துல ரத்தத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரு டிராகன் வந்திருக்குன்றதும் தெரியுது அண்ட் காப்ளின்ஸும் ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஹீரோ கிளாஸ் காப்ளின் இருக்குன்றதும் தெரிஞ்சுக்கிறான். அதுக்கேற்ற மாதிரி தான் அவன் சண்டை போடணும். திடீர்னு என்னை காப்பாத்துங்கள் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் சத்தம் கேட்டுட்டு இருக்கு. யாரோ ஒருத்தவங்க இந்த இடத்துல வந்து சேவ் பண்ணுங்கன்ற மாதிரி கதறிட்டு இருக்கல காசிமோஃப் அந்த சவுண்டை கேட்டு அந்த இடத்துல போயிட்டு இருக்காப்ல. அதாவது அஃப்கோர்ஸ் அதை பார்க்கும்போதே தெரியுது நம்ம யார் அந்த வேலையை பார்த்துட்டு பண்ணு அப்படியே இந்த எபிசோட பிடிக்கிறாங்க. இந்த எபிசோட் அப்படின்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் சீரிஸ்லாம் நினைச்சா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த சந்திக்கும் முறை டாடா பை பை. வலிமையா இருங்க கைஸ்.